ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து அல்லது அதில் இருக்கிற சில கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக ஜனாதிபதி சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதை ஆரம்பத்திலே ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக கண்டிக்க செஞ்சார். இப்போ தேசிய அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறதுக்காக எல்லா எதிர்க்கட்சியில் ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள்லாம் ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இந்த அரசியலை முன்னெடுக்கிறது மூலமாக இப்போ ஜனாதிபதி கேள்வி கேட்கக்கூடிய விஷயத்தையோ அல்லது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பிலோ ஏதோ மாற்றம் வந்துருமா? எப்படி இந்த விஷயம் நகரம்னு பார்க்குறீங்க எடுத்துக்கட்டும்? இல்லை, இப்போ இது ஜனாதிபதி இந்த விஷயத்தை எடுத்ததே அரசியல் தான். இது லீகலாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெவியூங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆலோசனை தான் அந்த 143. அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அந்த ரெவியூக்கு கேட்குறாங்க அப்படின்னா அது பின்னாடி போய் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை மாற்றாது. அது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது பியூர்லி பொலிட்டிக்கல் தான், இல்லை லீகல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதனால் என்ன நடக்கும்னா, அந்த கான்வர்சேஷனை அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கும் திருப்பி அதை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க அதை இன்னமும் காயமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது ஒரு பெரிய அடி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும், பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்னராக இருந்தாலும் சரி, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவரும் நம்ம சீஃப் ஜஸ்டிஸும் என்ன சொன்னார்? சுப்ரீம் கோர்ட்டும் பெருசு இல்லை, பார்லிமெண்ட்டும் பெருசு இல்லை, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மூலமாக தான் அவங்க அந்த தீர்ப்பே கொடுத்தாங்க. கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அதுக்கு வழியாக தானே, அதை வச்சு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதை பொலிட்டிக்கலாக அவங்க மாற்றினாங்க. இப்போ ஸ்டாலின் இதை எப்படி பார்க்குறாருன்னா, இவங்க பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இன்னொரு பொலிட்டிக்கலாக ரைஸ் பண்ணலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் செஞ்சது தான் சரின்னு சொல்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்தியாவில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு ஒரு பதில் சொல்லணும். அதுக்கு தான் இவர் இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அவங்களோட ஐடியா என்ன? பிரசிடென்ட்டோட ஐடியா, பிஜேபி பார்ட்டி பிரசிடென்ட் மூலமாக என்ன பேச வச்சாங்களோ, இப்போ அதை பேச வச்சாங்கன்னா இன்னொரு இப்போ கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே கேஸே நாங்களும் இதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் கவர்னர் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணுறாரு, எங்களுக்கு இதை கொடுங்களேன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த இடம் உள்ள ஒரு நெருக்கடி உண்டாகும். இல்லை, பிரசிடென்ட் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, நாங்கள் இன்னும் அவங்களுக்கு பதில் சொல்லலை, அது பதில் சொன்னதுக்கப்புறம் சேர்த்து இந்த கேஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த சிக்கலை கொண்டு வரணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் ஓட்டலாம் இந்த விஷயத்தில். அவங்க ஜட்ஜ்மெண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பதில் சொல்லலாம், இதுக்கு எனக்கு பொலிட்டிக்கலாக இருக்குது, நான் அதுக்கு பதிலே சொல்ல விரும்பலன்னு சொல்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் அந்த 43 இருக்குது. அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இது ஒரு பெரிய தீர்ப்பாக மாறிடும். கொடுக்கறதுக்கு ஏதாவது யோசிச்சுட்டாங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் அங்கே கேஸ் கேட்கும்போது இது நடுவில் போய் இப்படி நிற்கும், ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு வரைக்கும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கவர்னர் சைட்லேருந்து வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கலாம். அப்படி ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி ஸ்டாலின் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம எல்லாரும் இந்த பொலிட்டிசைஸ் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு போய் எங்கள் உரிமை நீ கேட்க முடியும்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஸ்டாலின் பண்ணது சரியான வேலை, மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை பண்ணி ஆகணும், அவ்வளோதான். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, இந்த கேள்வி எழுப்பினது மூலமாக பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றத அவங்க பல இடங்களில் பேசுகிறாங்க. ஓகே, பட் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த கேள்வியில் புறக்கணிக்கிறதான ஒரு ஸ்பேஸும் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்படின்னும் போது புறக்கணிச்சிட்டா நீதிமன்ற வெற்றி அப்படின்ற மாதிரி ஆகிடும், இந்த வழக்கை தொடுத்த திமுக பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இது எந்த வகையில் வெற்றின்னு சொல்லி பாஜகவும் வளர்ச்சாரியும் அதை அந்த டைம்ல அவங்களுக்கான பாசிட்டிவ் சைன்ஸ் என்னன்னு இருக்குது இதில்? இது இப்போ இந்த ரீசெண்டாக கூட அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் அசோகா யூனிவர்சிட்டியில் ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஹரியானா அசோகா யூனிவர்சிட்டியில் அங்கே ஹரியானா இருக்கிற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் இதே மாதிரி தான். இது பொலிட்டிக்கல் விக்ட்ரிலாம் கிடையாது, இது ஒரு சவுண்டு. இப்போ அவங்க என்ன சொன்னார்னா, அவரும் ஒரு போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 4-5% உட்காந்துக்கிட்டு இந்த ரைட் விங்கில் இருக்கிறவங்க இந்த ட்விட்டரு எல்லாத்துலேயும் உட்காந்து ரத்தம் வேணும் அப்படின்னு போர் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது சரியே இல்லையே இது. ஏன்னா போரில் அடிவாங்க. இப்போ நமக்கும் பாகிஸ்தான்லும் போய் பாகிஸ்தானில் போய் அடித்தாங்க. இதில் இப்போ என்ன இவங்க சொன்னாங்கன்னா, இந்த 26 பேர் செத்தவங்க, ஒரு நேபாளி செத்தாரு, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் திருப்பி இவங்க போய் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணாங்கல்ல,
அப்போ பண்ணும்போதும் ஒரு 15 பேர்கிட்ட செத்தாங்க. 12 to 13 people அவங்க இறந்தாங்க. நம்ம ஊர் ஆளுங்க தான். அந்த ஆபரேஷன்ல நடுவில் மாட்டினவங்க. அதை ஜம்மு அண்ட் பத்தி காஷ்மீர் கூட பொதுமக்கள் நம்ம ஊர் இந்தியன்ஸ் செத்தாங்க. அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அது ஒரு பெரிய கேம்பெயினா மாறல. 26 பேர் செத்ததுக்கு தான் நீங்க போய் அடிச்சீங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஊர்ல திருப்பி இன்னொரு 15 பேர் இந்த ஸ்ட்ரைக்னால செத்தாங்க. அதை வந்து வெளியே சொல்லவே இல்லை. உமர் அப்துல்லா கேள்வியை கேட்கிறாரு, எங்க மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு அவர் கேள்வியை கேட்கிறாரு. ஆனா அது நமக்கு இங்க ரீச் ஆகல. அதை அவங்க கேம்பெயினும் பண்ண மாட்டாங்க. ஆனா ரயில்வேஸ்ல எல்லாம் வந்து இது போட்டுக்கிறாங்க. அவங்க போட்டோ போட்டு ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டு ரயில்வே டிக்கெட்ல எல்லாம் போடுறாங்க. அப்ப தெரியுதுல்ல, ஆபரேஷன் சிந்தூர்னு நீங்க எதை பண்ணாலுமே அதுலயும் வந்து அது வந்து கண்டிப்பா இருக்கிற எல்லா டெரரிஸ்ட் அடிக்கணுங்கிறது எல்லா இந்தியனுக்கும் உண்டான உணர்வு தான். ஆனா அதை பொலிட்டிக்கல் கேம்பெயினா மாத்துறது தான் பிரச்சனை. இப்ப இவரும் அரெஸ்ட் பண்ணதுக்கும் இவர் 2 கேள்வி தானே கேட்டாரு. ஒண்ணு, ஏன் இவ்வளவு போர்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏன் அந்த ரத்தம் வேணும்னு கேக்குறீங்க. லஷ்கர் இ தொய்பாவோ எந்த ஆல் த டெரரிஸ்ட் அட்டாக்கு, அதையும் இங்க இருக்கிற இந்தியன்ஸ் பார்டர்ல இல்லாதவங்க இங்க உட்காந்து இவ்வளோ 2-3% உட்காந்து சோசியல் மீடியால வந்து ரத்தம் வேணும் போர் வேணும்னு கேட்குறீங்களேன்னு கேட்டதுக்கு ஒண்ணு. 2வது அவர் கேட்டது அந்த குரேஷி, இந்த கர்னல், அந்த அவங்க வந்து கர்னல் ஆஃபீஸர். அவங்க என்ன அந்த கர்னலுக்கு இதே 2020 வந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ஒன்று நடக்கலைன்னா அவங்க இன்னைக்கு கர்னலே இருக்க முடியாது. இது யாருக்கும் சொன்னதே இல்லை. அதுதான் அவர் கேட்டாரு. நீங்க வந்து ஒரு கர்னல், ஒரு ஆஃபீஸர், ஆல்சோ யார் வந்து முஸ்லீம் மதத்தை பின்பற்றுறவங்க, அவங்க இவங்களை கொண்டாந்து அங்கே உட்கார வைக்கிறீங்களே, இதுதான் இந்தியாவோட பிரதிபலிப்பா? இது இந்தியாவோட பிரதிபலிப்பே இல்லையே. ஏன்னா இங்கே வந்து பீஃப் சாப்பிட்டா மாபு, அந்த மசூதிக்கு இது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கு. முஸ்லீம்ஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க இவ்வளோ சேஃபா இல்லை. ஆனா நீங்க அந்த ஒரு பொண்ணு அங்க ஒரு ஆஃபீஸர் அங்க வந்து இருக்கிறதுனால நீங்க என்ன காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப இணக்கமா இருக்க மாதிரி, அது பொய் தானே அப்படின்னு அவர் கேட்டார். இந்த 2 கேள்விதான். ஆனா இதுல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டே இருக்கு. 2020 பிசியோலாஜிக்கலி அன்ஃபிட்னு கவர்மெண்ட் வந்து இவங்கள தான் சொன்னிச்சு. அதாவது உடல் ரீதியா இவங்க வந்து தகுதியற்றவர்கள் கிடையாது, போய் காம்பேட்ல போய் சண்டை போட முடியாதுன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் கமிஷன் போட்டு அவங்களை ஆஃபீஸராகவே வச்சாங்க. இன்னைக்கு 2025 கேஸ் இருக்கு. இன்னும் பல பெண்களை இதே மாதிரி அவங்க ஆஃபீஸர்ஸ் ரேங்கிங்ல நல்லா படிச்சு எல்லா தகுதியும் இருக்கிறவங்க கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னும் பிசியலாஜிக்கலி அன்ஃபிட்னு சொன்னாங்க. இப்போ இந்த கேஸ் தான் இது. இவங்க எதுக்காக இவங்க அன்ஃபிட்னு கொண்டு வந்ததுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. கர்நாடகாவில் ஹிஜாப் பேன் போட்டாங்கல்ல, அப்போ இவங்க அவங்களுக்காக சொன்னாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ எம்பி என்ன சொன்னார்னா, ஹிஜாப் போட்டிருக்கவங்கலாம் டெரரிஸ்ட் கர்நாடகாலன்னு சொன்னார். அதுக்கு கிரஷி இந்த ஆஃபீஸர் தான் வந்து அதுக்கு சொன்னாங்க. அது ரிப்ளை கொடுத்தாங்க. இதுக்கு சீக்வன்ஸான ஈவெண்ட் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போச்சு, இவங்க பெர்மனன்ட் கமிஷன் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க எதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸு. அதுக்கப்புறமா இன்னைக்கு அவங்கள வச்சு ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்றாங்க. இவரும் அதே தான் சொன்னாரு, இது ஒரு ஆப்டிக்ஸ் தானே, இது ஒரு விளம்பரம் மாதிரி தானே இருக்கே தவிர இதுல ஒன்றும் நியாயமும் இல்லையே. இந்த விஷயம் தான். இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா தெரியுது இல்லை, இவங்க வந்து இந்த ஒரு ரியல் பிரச்சனை உள்ள ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கை எப்படி பொலிட்டிக்கலா மாத்துறாங்க. இதை வச்சு பார்த்தா புரியுது இல்லை எல்லாமே. இப்போ நீங்கள் இது குறிப்பிடுறது மூலமாக வந்து இப்போ இந்த ஆளுநருக்கு எதிராக வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புலையும் பிரசிடென்ட்ஸ் எழுப்பியிருக்க அந்த கேள்வியும் பற்றியும் கூட அவங்க வந்து அதை வெற்றின்னு கொண்டாடுறதும் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான். இவ்வளோதான். அதாவது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து இது எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயத்தை தான் வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்றீங்களா? ஆமாம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது? இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணுறது. ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா ஈவெண்ட்டோட முடியணும், ஒரு அட்டாக் நடக்குதுன்னா அட்டாக்கோட முடியணும், ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் கொடுக்குதுன்னா கேஸோட முடியணும். டங்கர் பேசுவார், அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் பேசுவார், எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா எல்லாத்துக்கும் எலெக்ஷனை நோக்கியே தான் அந்த கான்வர்சேஷன் போகும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் பண்ண வேண்டிய வேலையை சோஷியல் மீடியா பண்ணும் உட்காந்து. அப்போ இது எல்லாத்தையும் பண்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் பின்னாடி சைலண்டா ஒரு கிரைசிஸ் இருக்கும். அதான் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ 10ல் 4 ஐஐடி கிராஜுவேட்ஸுக்கு இந்த வருஷத்துல வேலையே கிடைக்கல. இது வந்து நடந்ததே கிடையாது. 40% ஐஐடிக்கு இன்னும் பிளேஸே ஆகல. பிளேஸ் எப்பயுமே நம்மலாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பேப்பர்ல பார்த்துருப்போம், 100% பிளேஸ் ஆகிடும். அதுலேயும் 1 கோடி 1.5 கோடி அப்படின்னு வரும். இன்னைக்கு மேக்ஸிமம் சேலரியே 36 லட்சம் 46 லட்சம் இருக்கு. இது வந்து ஐஐடி ஐஎம்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு 40% வேலை இல்லை. அதுக்கப்புறம் டயர் 2 டயர் 3 காலேஜஸ்லாம் இருக்குல்ல, ஊர்லலாம் இருக்கும். இங்கேயுமே மேக்ஸிமம் சம்பளம் வந்து 15,000 to 17,000 சம்பளம், 20,000 சம்பளம். இது எப்படின்னா ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்கிற பியூனோட சம்பளம் கம்மி. இப்போ இது எல்லாத்தையும் இன்னொன்று 90% மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்லேயே தான், இன்ஃபார்மல் செக்டர்லேயே இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ரிப்போர்ட்டில் 25,000 நீங்கள் மாதம் வாங்கினீங்கன்னா, ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னா 10%க்கு கீழே இந்தியாவிலே வெறும் 10% மட்டும்தான் 3 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குது.
அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு விபரீதமான இடம். நம்ம எவ்வளோ பெரிய வளர்ச்சிங்கிறோம், 4th பிக்கெஸ்ட் எக்கானமிங்கிறோம், ஆனால் இன்னும் இருக்கு 50%க்கு இன்னைக்கும் டாய்லெட்ஸ் கிடையாது. இன்னைக்கு கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். இந்த ஜிம்மி கிம்மல்னு யூஎஸ்ல ஒரு பெரிய ஒரு டாக் ஷோ ஒன்று இருக்கு. அதில் இவங்க போட்ட ஆடு, குஜராத்தில் இவங்க போட்ட அகமதாபாத்தில் டாய்லெட்டுக்கு போய் டாய்லெட்டை யூஸ் பண்ணால் ₹1. இந்த ஆடை வந்து அவங்க வந்து அங்கே பேசுகிறாங்க, இந்தியா இஸ் டீச்சிங் இந்தியன்ஸ் டு யூஸ் த டாய்லெட். இதுதான் நம்மளோட ஆடு. ஏன்னா 50% டாய்லெட் இல்லைன்னு யுனெஸ்கோலேருந்து, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளோட வெளியில இருக்கிற அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா, அந்த 3% சோஷியல் மீடியாவில் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து ஒன்று அப்பர் காஸ்ட், இல்லைனா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எலிட்ஸ், பணம் இருக்கிறவங்க. இந்த 2 பேர் தான். இவங்க 2 பேர் செட் பண்ணுற நரேட்டிவ்க்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லை, எனக்கு டவுட் இப்போ என்னன்னா, இப்போ உள்ளுக்குள்ளே இவ்வளோ சீரியஸான பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை குறைஞ்சபட்ச ஊதியத்தை வேலை பார்க்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பொருளாதார சூழல், இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. பட் வெளியில் வந்து வேறு மாதிரியான நெரேட்டிவ் கட்டமைக்கிறான்னு சொல்கிறீங்க. அந்த கட்டமைக்கிறதுல ஃபுல்லாக 3% அந்த எலைட் கிளாஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க யூஸ் பண்ணுறாங்களா? அவங்க அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்களா? ஏன்னா எலைட் கிளாஸ் வந்து அவங்களுக்குனான பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் இருக்கும், பெரிய ஜாப்பில் இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் பார்க்குறாங்களா? அல்லது அந்த இன்ஃப்ளூன்ஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதியை சேர்ந்தவங்களே வந்து அந்த இடத்துக்கு தள்ள போகிறாங்களா? அப்படி ஒரு விஷயத்த பார்க்குறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த இடைய சாதி அதெல்லாம் அவங்கெல்லாம் கிடையாது. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு என்னன்னா, முதல் முறையாக இந்த அப்பர் காஸ்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக தான் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் ரூலிங் கவர்மெண்ட்டில் இருக்கும். இது இருந்ததே கிடையாது. ஏன்னா இப்படி எப்படின்னு மைனாரிட்டிலே இருக்கும், இல்லைனா ஓபிசி கவர்மெண்ட் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். முதல் முறையாக இவங்களுக்கு வந்து என்னன்னா, பிராமணிக்கல் ஹெஜிமோனின்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்திருக்கு. இது வரைக்கும் 3 ஒன்றா சேரவே சேராது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் எலிட்டு, அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் திங்க் டேங்க், அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த 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 அமைப்பு. இந்த 3 ஒன்றா சேர்ந்ததே கிடையாது. அப்போ இவங்க என்னன்னா, இதை எவ்வளோ இறுக்கி பிடிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பாப்புலேஷன், ஆனால் ஒரு என்டையர் சிஸ்டத்தை, வர்ணா சிஸ்டம், சனாதன தர்மம்னு நிறைய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, இதில் வேலை இருக்கு, அவங்களுக்கு பணம் இருக்குன்னா, அதை மீறி உட்காந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்து ட்வீட்டு போடுறவங்க எல்லாருமே உண்மையிலே பணம் வச்சு ரொம்ப எலிட்டா இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, இது போச்சுன்னா, இந்த காஸ்ட் சென்சஸ் வந்துருச்சு, இதை மாதிரிலாம் ஏதாவது வந்துருச்சுன்னா, இது வந்து எல்லாத்தையும் உடைச்சிரும். அதனால தான் இவங்க வந்து அதை ரொம்ப இறுக்கி பிடிச்சி அதுலேயே இருக்குது. இல்லை, இப்போ இன்னொரு விஷயத்த பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து பிரதமர் மோடிக்கோ அல்லது பாஜகவுக்கோ நேருவுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய அதிசயமாக தான் அவரோட வெற்றி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப மக்கள் அவரை வந்து தேர்வு செய்கிறாங்க. மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கு, பட் வந்து இப்போவும் அவர் தான் வந்து பிரதமராக இருக்கார். பாஜக தான் தனிப்பெரும் கட்சியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி வந்து இப்போ வட மாநிலத்தில் வந்து நீங்கள் சொல்லுவாங்க, வட மாநிலத்திலாம் வந்து விரும்பாமையே மோடி தேர்ந்தெடுக்கிறாங்களா, விரும்பாமே பாஜக வாக்களிக்கிறாங்களா? ஏன்னா திரும்ப வெற்றி பெறாங்க. மக்களவை தேர்தலை தாண்டி சட்டமன்ற தேர்தலில் பல இடத்துல வெற்றி பெறாங்க. ஹரியானாவில் பேக் டு பேக் 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் வெற்றி பெறாங்க, மெஜாரிட்டியோட வெற்றி பெறாங்க. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி வெற்றி பெறாங்க. இது 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றாங்க. இந்த மாதிரி நம்ம மேட்சிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ எனக்கு இப்போ உடனே பிரச்சனை என்னன்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில் 4 எதிரி இருக்கான்னு சொன்னால் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன? அதான் என் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து மேலே ஒரு ஃப்ளோர் கட்டிப்பேனா, இல்லை ஏசி போட்டுவேனா, அதெல்லாம். ஆனால் எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். உன் வாழ்க்கையே நீ ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்க. முதல்ல இருக்கிற எலிமிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை போர் மைண்ட் செட்லேயே வைக்கிறது. போர் மைண்ட் செட்டில் வந்து எனக்கு பிரியாணி வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஏதோ 2 பன் இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு அவங்க போருக்கு போவாங்க. மிலிட்டரியோட மைண்ட் செட்டில் இவங்க அப்படி தான் அந்த இடத்தையே வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலுமே அந்த போர் மைண்ட் செட்லேயே இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் குணம் என்னவா இருக்கணும்னா, முதல்ல தியாகம் பண்ணுங்க. நாடு வளரணும்னா நீங்கள் எல்லாம் தியாகம் பண்ணணும். அந்த தியாகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இறங்கி சண்டை போடணும். சண்டை யார் கூட போடணும்? நான் எதிரி யாருன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இல்லை, புரிஞ்சுக்க முடியல. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தானான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போ தான் இந்த வாருங்கிறது மோடியினுடைய இந்த 10-11வது ஆண்டில் இப்போ தான். ஏற்கனவே புல்வாமாங்கிறது ஒரு சின்ன இன்சிடென்ட்டாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து பெரிய வாரை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இது இப்போ தான் நடக்குது. இது வார் கிடையாது. இல்லை, வார் கிடையாது. வாரை நோக்கி நகர்ந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல். சரிங்களா? ஆனால் இந்த 11 வருஷத்தில் எந்த வாரம் இல்லை. சரிங்களா? வாருங்கிறது கடந்த பாஜக பீரியடில் கார்கில் வார் அப்போ வந்து நம்ம வாஜ்பாய் இருந்த பேர் தான் நடந்துச்சு. இப்போ எதுவும் வார் மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது வார சொல்லியோ இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக விஷயத்தையோ இப்போ எப்படி அந்த நேரத்தை திரும்ப செட் பண்ண முடியும்? அது இல்லை, கார்கில் கம்பேர் பண்ணேன். கார்கில் வந்து ரியல் வார். அது வந்து 2 ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சண்டை, 2 கண்ட்ரி மோதினது. இது தீவிரவாதிகள் வந்தாங்க, அதுக்கு நம்ம அடிக்க போகணும். இதே மாதிரி தானே ஊரி, புல்வாமா எல்லாமே. இல்லை, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் இது வந்து
இதை வச்சு எப்படி இது இப்போ நடந்த இன்சிடென்ட் சொல்றேன், இந்த இன்சிடென்ட் வச்சு எப்பவும் இதே மாதிரியான மென்டாலிட்டியில் எப்படி மக்களை வச்சுட்டு இல்ல இந்த போரை வச்சு நான் சொல்லல. ஓகே, ஜென்ரலா முஸ்லீம் ஹேட்ரட் மட்டும் தான் சொல்றேன். ஒரு ஊருக்குள்ள முஸ்லிம்ஸ் இருக்கிறதே பிரச்சனை. ஒரு 10,000 என்ஜிஓ கிறிஸ்டியன் என்ஜிஓ கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா வந்து மதம் மாட்டுறாங்க. இது எல்லாமே அவங்களோட சொல்றது என்னன்னா, ஊருக்குள்ள எதிரி இருக்காங்க, நம்ம முதல்ல வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் சுத்தி நம்மளை எதிரி இருந்துகிட்டே இருக்காங்க, அதனால நீங்க அலர்ட்டாவே இருங்க. இப்படி இருக்கிறதுல இருந்து தான் இந்த 15,000 சம்பளம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஓலாவோ ஒரு ஊபரோ ஓட்டினா ஒரு 14 மணி நேரம் ஓட்டுறாங்க, ஒரு 1000 ரூபா 700 ரூபா வருது. ஆனா அவர் படிச்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா அவங்க எம்ப்ளாய்டுன்னு நீங்க கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அதான் எம்ப்ளாய்மெண்ட்டா? 15,000 ரூபாய்க்கு 14 மணி நேரம் ஓட்டி ஒரு நாளைக்கு 1000 ரூபாவோ 700 ரூபாவோ எடுக்கிறதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதான் அதை வந்து அந்த மாதிரி கான்வர்சேஷன் எங்கேயா நடக்குதா? இன்னைக்கு கடைசி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி செய்திகள்லாம் படிச்சு பல வருஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணா ஏதாவது ஒன்று இந்த சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அது இங்கேயும் தான், நம்ம ஊர்லேயும் தான் சொல்றேன், தமிழ்நாடு ஒன்று அதுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா, நிறைய காலேஜஸ் இருக்கு, நிறைய பேர் படிச்சிடறாங்க, ரொம்ப கம்மியான இருக்கிற சம்பளத்துக்கு அவங்க போக விரும்புறதில்லை. ஏன்னா அவங்க படிக்கும்போது 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. வெளியே வந்து வேலைக்குன்னு போனா 15,000 ரூபா தராங்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம் இல்லை, பிள்ளைக்கும் சந்தோஷம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அதுக்கான வேலையை கிரியேட் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை மட்டும் கிடையாது, வேலை வரணும். இன்னும் அந்த இப்போ WF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட்னு ஒன்று வந்துச்சுல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 80 மில்லியன் ஜாப் போயிடும், திருப்பி 90 மில்லியன் ஜாப் கிரியேட் ஆகும். ஆனால் எதுவுமே புதுசாக கிரியேட் ஆகுது, எல்லாம் ஏஐ சம்மந்தப்பட்டது. லேட்டஸ்டா ரிப்போர்ட் வரைக்கும் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்ல இருந்து எல்லா ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னும் 50% மேல இந்தியாவில் யூத் வந்து ரெடியே ஆகல ஏஐக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்கில் செட் எல்லாம் பழைய ஸ்கில் செட்டா இருக்கு. இப்போ கேட்குற டிமாண்ட் உள்ள ஸ்கில் செட்லாம் வேற. அப்போ இதை ரெடி பண்றதுக்கான கான்வர்சேஷன் எங்க? இந்த பிரச்சனை, இந்த ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொன்று, எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் எல்லா இடத்துலையும் RSS வந்து கண்ட்ரோல், அந்த நரேட்டிவ் கண்ட்ரோலுக்காக இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது. டார்வினோட தியரி நம்ம ஊர்லயும் இல்லை. டார்வின் தியரி உங்களுக்கு புரியுது இல்லை? அதுல வந்து குரங்குலேருந்து மனிதர் வந்தாங்கிற தியரியை நம்ம ஊர்லேருந்து எடுத்திருக்காங்க, இதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ அபத்தமா இருக்கு பார்த்தீங்களா? 2 ஊர்ல எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தான் வந்து நம்ம எல்லாரையும் படைச்சாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராமர் தான் படைச்சாங்க, பிரம்மா படைச்சாரு இப்படி சொல்றாங்க. எதுக்குன்னா, இவங்களுக்கு அந்த கட்டமைப்பு வேணும். பிராமணர், சத்ரியா, வைசியா, சூத்ரா, தலித்துன்னு வச்சாதான் இதுக்கு வந்து டார்வின் தியரி எதிரில் போய் நிற்கும். நம்ம எல்லாருமே குரங்குலேருந்து வந்தான்னு சொன்னா எப்படி பிரம்மன் தலையிலேருந்து இந்த மாதிரி வந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த 2 தியரியும் தூக்குறாங்க. யாராவது ஒரு சயின்டிஃபிக் தியரியை வந்து கம்ப்ளீட்டா தூக்குவாங்களா? இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நான் வந்து எல்லாத்துக்குமே நான் ஆப்போசிட்டா சொல்றதுக்கு நான் பிஜேபிக்கு எதிர்க்கான பார்ட்டிக்கு எதுக்கு பேசணும்னு இல்லை. இப்போ நீங்க டார்வின் தியரியை வச்சுட்டு இது ஒரு தியரி, இப்படியும் ஒரு தியரி இருக்கு, ஆனா நாங்களும் ஒரு தியரி, எங்க இந்தியாவிலேருந்து ஒரு தியரி யோசிச்ச தியரி ஒன்று இருக்கு, அது வந்து பிரம்ம தியரி கூட வச்சுக்கலாம். ஆனா டார்வின் தியரியவே தூக்குறது எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எனக்கு ஏவும் தெரியணும், பியும் தெரியும், சியும் தெரியணும், நான் முடிவு பண்றேன் அதுல எது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு. இதான எஜுகேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தியரியை மட்டும் படின்னு சொன்னா அது எப்படி ஸ்கூல், எப்படி காலேஜா மாறும்? அப்போ எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிக்க தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்னு தோணுது. இப்போ நீங்க வந்து பஹல்காம் அட்டாக் வந்துச்சு, சரி நியாயம், அடிச்சே ஆகணும், அடிக்கிறீங்க, சிந்தூர்னு பேர் வைக்கிறீங்க, சிந்தூர்னு போய் அடிக்கிறீங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த 26 பேர் செத்ததுல ஒருத்தர் முஸ்லீம்னு கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. அமித்ஷாவும் போய் பார்க்கல, மோடியும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அப்ப அது ஏன் சொல்லலைன்னு யோசிக்கணும்னு தோணுது. 2வது, அதுக்கப்புறம் அதுல ஒரு 15 பேர் செத்தாங்க, அதை ஏன் நீங்க சொல்லலைன்னு தோணுது. ஒரு ப்ரொஃபசர் கேட்கிறாரு, ஏங்க ஒரு முஸ்லீமை கொண்டாந்து அங்க வச்சிருக்கீங்க, அதே முஸ்லீமை தானே நீங்க அந்த பொண்ணு தானே சொன்னீங்க அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு, நீங்க தானே அவங்கள பெர்மனன்ட் கமிஷன் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து தானே இருந்துச்சு, திருப்பி அவங்களே உட்கார வைக்கிறீங்க, இதை கேட்ட என்னையும் அரெஸ்ட் பண்றீங்க. அப்போ எல்லா ஊரு பூரா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டாக்டிக்ஸ், இந்த ஃபியர் டாக்டிக்ஸ், இதே தான் ட்ரம்ப் அங்க பண்றாரு. இதே எக்ஸாம்பிள் தான் ட்ரம்ப். நெத்தன்யாஹூ இதே தான் இஸ்ரேலில், நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 5 ஊர் எலெக்ஷனு, ரொமேனியா, போலாண்டு, இந்த அப்புறம் கனடா, ஆஸ்திரேலியா, இந்த எல்லா ஊர்லேயுமே ட்ரம்ப்புக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பின்னாடி போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டாங்க ட்ரம்ப் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகார போக்கில் போகுதுன்னு. அப்போ எங்கள் ஊர்லேயும் இதான் நடக்கும்னு ஐரோப்பாவில் இருக்க ரீசெண்ட் எலெக்ஷன் நேற்று முன்னாடி நடந்த எல்லா எலெக்ஷன்லையும் திரும்பிடுச்சு. இது அந்த சரிவு வந்து இவங்களுக்கும் தெரியுது, இந்த எலெக்ஷனுக்கும் தெரிஞ்சனால தான் நம்மளை பிஸியாகவே வச்சிருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் பிஸியாக இருக்கு. ஆனால் ஒரிஜினலாக பார்க்க வேண்டியது, இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த பசங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ இவங்க என்னவா இருக்கணும், இவங்களை என்ன சொல்றாங்கன்னா ட்ரக் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. சரி, நீங்க அவங்களுக்கு ஏதாவது இங்க கொடுத்துருக்கணும்ல, எங்க மோட்டிவேஷன் எங்க இருக்கு, இந்த மோட்டிவேஷன் எங்க, அந்த மோட்டிவேஷன் எங்க?
ஆனால் இதை வந்து ஒருத்தர் கூட இதை பேசுறதே கிடையாது. இதை நீங்கள் இன்னும் கேட்குற மாதிரி ஊரில் இப்போ பீகார்லலாம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்க, எல்லா மெட்ரிக்லையும் கீழே இருக்காங்க. அப்போ அவனுக்கு வந்து உடனே என்னால் என் கையில் பிடிச்சதான் நான் செய்ய முடியும்னா என்கிட்ட எதிரின்னு சொன்னால் நான் அவனை பார்ப்பேன். ஆனால் நீ ஸ்கில்ல கொண்டு போ, இல்லைனா வந்து எஜுகேஷன் போனா அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்க நம்பிக்கை கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒருத்தா இருக்கான், அவனை அடினா நான் அடிப்பேன். சரி, ஓகே. வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது மூலமாக ஒரு ஆளுங்கட்சி தொடர்ச்சி ஆளுங்கட்சியாகவே இருக்கிறதுக்கு, தங்களுடைய செல்வாக்கு குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெப்பனாகவே பயன்படுத்திக்கிறாங்க, டூலாக பயன்படுத்துகிறான்னு வச்சுக்கோமே. பட் இதுக்கு எதிராக களமாடக்கூடிய எதிர்க்கட்சிகளோட ரோல் என்னவாக இருக்குது? இப்போ இந்த மாதிரியான பாலிடிக்ஸை நீண்ட காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க, மக்கள் இந்த அளவுக்கு பெரிய சிக்கலில் சிக்கியிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கான சரியான நெரேட்டிவ் அவங்க வைக்கிறாங்களா? என்ன மாதிரியான பாலிடிக்ஸை ஆப்போசிட் பார்ட்டிஸ் முன்னெடுக்கிறாங்க? நான் ஆல் ஓவர் இந்தியாவிலும் சரி, அது இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட் எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்டேட்லையும் சரி, பின்தங்கிய மாநிலங்களில் என்ன மாதிரியான எதிர்க்கட்சியோட பாலிடிக்ஸ் இருக்குது? இல்லை, பின்தங்கிய மாநிலங்களில் இன்னும் பெருசாக எடுக்க முடியல அவங்களால. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் பிஜேபியோட அலையன்ஸ் வந்தாலும் அவங்க எல்லாருமே அதை எடுத்து தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இதான் சவுத்துக்குன்னு ஒரு டெண்டன்சி இருக்குது. வெஸ்ட் பெங்கால் என்ன அளவுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க இதில் மாட்டி விட்டுறாங்க அவங்கள இந்த எலெக்ஷன், இந்த இஸ்லாம் ஹிந்து பாலிடிக்ஸில். ஆனால் சவுத் கண்டிப்பாக எல்லா மெட்ரிக்லேயுமே அதிகமாக தான் இருக்குது. அவங்க வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க, எஜுகேஷனில் பெட்டராக இருக்கணுங்கிறாங்க. இப்போ வரைக்கும் கூட அந்த ஸ்டாலின் நடுவில் இப்போ பேசினப்போ கூட 3வது லாங்குவேஜ் பைத்தானோ எஜுகேஷன் இப்படி தானே இருக்கணுங்கிறாங்க. இதே டெண்டன்சி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் எதுக்காக வந்து 3வது மொழி இதை படிக்கணும், இன்றைக்கி ஏஐ காலத்தில் நாங்கள் ஏஐ கொடுக்குறோமே, அப்போ அந்த இடத்துலையே தான் வைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து சவுத்தில் பெரிய டெண்டன்சி, ஸ்கில்லு, ஃப்யூச்சருக்கு தேவை உள்ள ஸ்கூல், காலேஜ் அதுக்கு கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஆனால் மற்றபடி எந்த ஸ்டேட்லையும் எனக்கு பெருசாக தெரில. ஏன்னா அவங்க அந்த இதுலேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கான்வர்சேஷனில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது பார்க்குறவங்களுக்கும் என்னென்னா, நம்ம ஊர் எலெக்ஷனை மட்டும் பார்க்காம, நம்ம ஊர் இதை மட்டும் பார்க்காம, இந்த 2 ஸ்டேட்டை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. ஒன்று அமெரிக்காவும், இன்னொன்று இஸ்ரேல். இந்த 2மே ஒரே ட்ரெண்ட் செட் பண்ணுறவங்க தான். நம்ம அவங்கள பார்த்து அப்படியே அவங்க பண்ணுற எல்லா ட்ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த 2த்தில் அவங்கள ஒரே விஷயம் நடந்துடும். அவங்க டெவலப்மெண்ட்டை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க பழகியிருக்காங்க, மக்கள் எல்லாம் தனக்கான எஜுகேஷன், தனக்கான படிப்பு, சானிடேஷன், ஹெல்த்து, க்ளீனு, இது எல்லாமே அவங்க வச்சுக்கணும்னு. இதை வச்சுட்டு இவங்களை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு என்னென்னா எஜுகேஷனும் கம்மி, ஹெல்த்தும் கம்மி, சானிடேஷன் கம்மி, க்ளீனினஸ் கம்மி, டாய்லெட்ஸ் கிடையாது, இன்னும் படிப்புக்கான ஃப்யூச்சருக்காக போல. ஆனால் நமக்கு இன்னும் ஒரே ஒரு மோசமான விஷயம் என்ன வரும்னா, இந்த மாதிரி ஹேட் பாலிட்டிக்ஸ், இந்த இது. ஸோ அதனால் அதையும் அவங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த என்டையர் கான்வர்சேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் நான் அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியுது. நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி போகக்கூடாது, போனால் இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க என்ன ஆக மாட்டுவாங்க. உண்மையிலே வந்து ஒரு இந்திய அரசியல் ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத, கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனை வந்து நிலவிட்டுருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அது சரி செய்யப்படணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் குறிப்பிட்றீங்க. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வந்து அரசியல் களத்தில் எதிர்விக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.